முதல்ல ஒரு பேர் பாவமா மார்க்கம் அவங்க ஒரு டாப் கிளாஸ் ஃபவுண்டேஷன் செட் பண்ணுவாங்க. அடுத்தது நாங்க வருவோம், பிரெவில்ஸ் இவரு அண்ட் பிரிஸ்கே, இந்த இவங்க அடுத்தது பாஷ் வருவாருன்ட்டு சாலிடா பார்ட்னர்ஷிப்பா வந்து பில்ட் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லா போயிட்டாங்க. அதனால நமக்கு வேற என்ன ஏரியாஸ்னா இந்த ஒரு உம்ரா இல்லாத நல்ல கிளியரா எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் ஸ்பெல்ல வந்து தப்பு டிப்புன்னு 2 ஓட விடுவாரு. அது காரணம். அண்ட் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் டேரக்ட் ஹிட் அடிச்சு பாத்தீங்களா? யாராவது ஒருத்தர் இந்த ஃபீல்டிங்ல ஒரு ரேனா மாதிரியோ, ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியோ, ஜடேஜா மாதிரியோ ஒரு டேரக்ட் ஹிட் ஆன் டு த ஸ்டம்ப்ஸ் ஃபுல் மேட்ச் பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு நான் அதனா ஒரு ரன் அவுட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், அது கிடையாது. பிளஸ் பவுண்டரி லைன்ல ஜடேஜா மாதிரி ஃபீல்டர் எல்லாமே வந்து 2 வந்து 4 ஆக்கி டபுள் ஆக்கி அதுல அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரே இல்லாம போயிடுச்சு. when your bowling is not up to the mark, ஃபீல்டிங்ல தான் நெக்ஸ்ட் ப்ரெஷரை கிரியேட் பண்ண முடியும். அதுலயும் கிரியேட் பண்ணாம ரொம்ப சர்வசாதாரண மேட்சா போச்சு. என்ஜாய் நீங்க அடிச்சுங்க பரவாயில்ல ஒன்று ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி அவங்க எங்கேயுமே நம்ம திங்ஸ் பண்ணவே இல்லை. ஒரு அழகான ஒரு சான்ஸ் திருப்பி செகண்ட் ஹாஃப்ல வந்தது. நம்ம ஏன் அவுட் ஆனார், அது அன்எக்ஸ்பெக்டட். அவுட் ஆனோடனே பிடிக்கணும்ல, கிடிக்கி பிடி அப்பயும் போடாம கேஷுவலா போயிட்டு ஒரே போலர் ஒரு லுக்ல த்ரெட்னா ஹர்ஷ்தீப் ஒண்டி தான். ஹர்ஷ்தீப் வாஸ் பிரெயினியஸ்ட். பிரெயினை யூஸ் பண்ண ஒரே போலர் ஹர்ஷ்தீப் தான். பியூட்டிஃபுல்லா வந்து ஸ்லோ பவுலர்ஸ் அந்த 2த்துக்கும் மேல போட முடியாதுன்ற ஒரு பிரச்சனை அதை அலோவ் பண்ணியிருந்தா கம்ப்ளீட்டா ரன் அடிபடியாம போட்டு போற அவர் பியூட்டிஃபுல்லா போட்டார். அவர் தான் பெஸ்டா போட்டார்.